ஒரு காம்போசைட் லாமினாவோட சென்ட்ராய்டை எப்படி லொக்கேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே 3 ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் த 4th ப்ராப்ளம் ஃபார் லொக்கேட்டிங் சென்ட்ராய்ட் ஆஃப் அ காம்போசைட் லாமினா. ஓகே, ஸோ சென்ட்ராய்ட் ஆஃப் அ லாமினா அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் த ஜாமெட்ரிக்கல் சென்டர் ஆஃப் த லாமினா. ஓகே, ஸோ சிமெட்ரிக்கலாக இருக்கிற லாமினாஸ்க்கு சென்ட்ராய்ட் லொக்கேட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். அன்சிமெட்ரிக்கலாக இருக்க காம்போசைட் லாமினாக்கு சென்ட்ராய்ட் லொக்கேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு, that is for the given C cross section lamina, எப்படி centroid locate பண்றது அப்படிங்கறத பார்க்கலாமா. This is the given composite lamina. So இந்த lamina x axis and y axis இந்த ரெண்டு ஆக்சிஸ்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ 2-dimensional lamina. ஸோ x axis பொறுத்து இந்த லாமினாவோட சென்ட்ராய்டு சென்டர் பாயிண்ட் அண்ட் y axis பொறுத்து இதோட சென்ட்ராய்டு ரெண்டையும் கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா that will be the answer for the given problem, centroid of the given composite lamina. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி இப்போ x axis and y axis பொறுத்து சிமெட்ரிக்கலாக இருக்குதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஸோ த என்டையர் லாமினாவும் ஒரு ஆக்சிஸை பொறுத்து சிமெட்ரிக்கலாக இருந்தது அப்படின்னா டைரக்டாக நம்ம சென்ட்ராய்டை லொக்கேட் பண்ணிடலாம். அதர்வைஸ் we have to go with the formula. ஓகே, ஸோ this is the x axis. ஸோ along x axis direction இந்த என்டையர் சி செக்ஷனை அப்படியே ஃபோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபோல்ட் பண்ணுற இந்த ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் காம்போசைட் லாமினா பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு இவ்வளோ தூரம் இருக்குது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா வேறு ஷேப்பில் இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு சைடும் சிமெட்ரிக்கலாக இல்லை. ஓகே, திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷன். Along y-axis, if we fold the given composite lamina, அதான் இந்த x plane கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இதுக்கு மேலையும் கீழையும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சைடும் சிமெட்ரிக்கலாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கே எப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது. ஸோ along y-axis, the given C cross section composite lamina is symmetrical. ஸோ y bar அப்படிங்கிறது y-axis ஸ்டார்ட் ஆகிற பொசிஷனில் இருந்து இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் ஆக்சிஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் y bar அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த y பாரோட வேல்யூ 30 mm அப்படின்னு டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ y bar is 30 mm. ஸோ ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு we can calculate only the value of x bar. Okay, this is the given composite lamina. For this we have to locate the centroid x bar comma y bar. In general, composite lamina க்கு centroid calculate பண்ற formula என்ன அப்படின்னா, x bar is equal to a1 x1 plus a2 x2 plus அப்படியே எத்தனை செக்ஷன்ஸ் இருக்கோ, n number of sections ஒரு காம்போசைட் லாமினால இருக்கு அப்படின்னா an xn divided by a1 plus a2 plus a3 plus up to an. ஓகே, ஸோ n நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் இருக்கு ஒரு காம்போசைட் லாமினாக்கு எக்ஸ் பார் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷனோட ஏரியாங்கிறது a1 x1 அலாங் எக்ஸ் டைரக்ஷனில் ஃபர்ஸ்ட் செக்ஷனோட சென்ட்ராய்ட். அதே மாதிரி இது செகண்ட் செக்ஷனோட ஏரியா செகண்ட் செக்ஷனோட எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்த சென்ட்ராய்டல் பொசிஷன். ஸோ இதே மாதிரி ஒய் பாருக்கு ஃபார்முலா a1 y1 plus a2 y2 plus up to an yn whole divided by a1 plus a2 plus up to an. ஓகே, இந்த கிவன் ப்ராப்ளம் y பாரோட வேல்யூ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுட்டோம் 30 mm. ஸோ x பாரோட வேல்யூ மட்டும்தான் இப்போ கால்குலேட் பண்ணணும். ஓகே, இந்த ப்ராப்ளம் டோட்டலி there are 3 செக்ஷன்ஸ் 1 2 3. ஓகே, ஸோ ஒவ்வொரு செக்ஷனுக்காக a வேல்யூவும் x வேல்யூவும் கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா டைரக்ட்லி we can use the formula to calculate x bar. Okay, so now for section 1. Section 1 is a rectangular section. Okay, so rectangular section ஓட பேஸ் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 30 mm ஃபர்ஸ்ட் செக்ஷனோட பேஸ். ஸோ ஏரியா ஆஃப் தி ஃபர்ஸ்ட் செக்ஷன் இஸ் லென்த் இன்டு பிரெத். ஸோ பிரெத் வேல்யூ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் செக்ஷனோட பிரெத் இஸ் 10 mm. ஓகே, ஸோ 30 into 10 வந்து 300 mm ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் x1 அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் செக்ஷனை அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் எக்ஸாக்டாக சென்டரை பொறுத்து மடித்தோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்டார்ட் ஆகிற, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஓங்கிற இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படியே ஸ்டார்ட் ஆகி இங்கே போகுது இல்லையா. ஸோ இங்கேயும் அதுக்கு பேரலாக எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்டார்ட் ஆகிற பொசிஷனில் இருந்து இந்த சென்டர் பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, ஃபஸ்ட்டு செக்ஷனோட எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்த சென்டர் பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அதுதான் x1. ஓகே, ஸோ டோட்டலாக இதோட எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்க லென்த் வந்து 30 mm. ஸோ பாதியாக அதை மடிக்கும் போது சென்டர் பாயிண்ட் எவ்வளோ கிடைக்கும், 30 divided by 2. ஸோ திஸ் இஸ் 15 mm.
Okay, next consider the second section. செகண்ட் செக்ஷனுக்கு ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு செகண்ட் செக்ஷனோட பேஸ். ஸோ பேஸ் எவ்வளோ அப்படின்னா 10 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் அதோட பேஸ். A2 அப்படிங்கிறதுக்கு பேஸ் 10 mm. ஸோ இங்கே விட் அப்படிங்கிறது நீளமாக இருக்குது, ஹைட்டு மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ ஹைட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 40 mm தான் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ 400 mm². ஓகே, இப்போ செகண்ட் செக்ஷனோட x2 என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன் இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்டார்ட் ஆகிற லொக்கேஷனில் இருந்து இந்த சென்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ தட் இஸ் x2 செகண்ட் செக்ஷனோட x. ஓகே, ஸோ இதோட லென்த் வந்து 10 mmனு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பாதியாக ஃபோல்டு பண்ணும்போது எக்ஸாக்டாக 10/2 5 mmனு கிடைக்கும். Next, for the third section, ஏரியா கால்குலேட் பண்ணணும்னா தேர்ட் செக்ஷனும் ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷன் தான். ஸோ அதோட பேஸ் பார்த்தோம் அப்படின்னா 30 mm மேலே மென்ஷன் ஆகிருக்கு ஆல்ரெடி. ஸோ 30. ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா 10 mm. ஸோ 30 × 10 again 300 mm². ஸோ இப்போ x3 அப்படிங்கிறதும் அலாங் எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து. ஸோ இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் போகிற டைரக்ஷனில் இதை அப்படியே பாதியாக ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ தட் வில் பி தி x3 வேல்யூ. ஸோ பேஸ் 30 mm ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ 30 mm அப்படியே பாதியாக மடித்தோம் அப்படின்னா 15 mm அப்படின்னு கிடைக்கும். ஸோ 3 செக்ஷன்ஸுக்கும் ஏ அண்ட் எக்ஸ் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். காம்போசைட் லாமினாவோட சென்ட்ராய்ட் கால்குலேட் பண்ணுற எக்ஸ் பார் ஃபார்முலாவில் இப்போ எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். A1 is 300 into x1 is 15 mm plus A2 is 400 mm² into x2 is 5 mm plus A3 is 300 mm² and x3 is 15 mm. The whole divided by A1 plus A2 plus A3. Okay, on calculating this we can get the value of x bar as 11 mm. Okay, the centroid of the given composite lamina x bar comma y bar is 11,30 mm. ஸோ 11 அப்படிங்கிறது இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம். 30 ஆல்ரெடி இனிஷியல் ஸ்டெப்லேயே கால்குலேட் பண்ணி வச்ச வேல்யூ. ஸோ திஸ் இஸ் தி ரெக்யர்ட் ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். ஓகே.